Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி பண்ணனும்னு பார்க்க போறோம். வாங்க. அதிரசம் பண்றதுக்கான ரேஷியோ பாத்தீங்க அப்படினா 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம். இது மாதிரி தான் பண்ணுவாங்க. வாங்க பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா தான் மறக்காம Buvis Tasty World Subscribe பண்ணிக்கோங்க. அதிரசம் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் பாத்தீங்க அப்படினா அரிசி. இது வந்து பச்சை அரிசி. இது நான் வந்து 300 கிராம் எடுத்துர்க்கேன். பாத்தீங்க அப்படினா பாருங்க கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கு இல்லையா இந்த மாதிரி அரிசியா வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பனா தான் நமக்கு அதிரசம் வந்து செய்யும்போது கரெக்ட்டா வரும் கொஞ்சம் தின்னா இருக்கிற அரிசியை வந்து நம்ம எடுக்காம இந்த மாதிரி அரிசியை चूஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கும் நமக்கு இத வந்து 2 தண்ணி ஊத்தி நல்லா அலசிக்கோங்க நல்லா கழுவிட்டு அப்புறம் 1 மணி நேரம் நம்ம தண்ணில ஊற வெச்சுக்கணும் ஊற வச்சதுக்கு அப்புறம் தண்ணி நல்லா வந்து நம்ம வடிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம ஒரு துணியில காட்டன் துணி அந்த மாதிரி டிஷ்யூல வந்து நம்ம நல்லா காய போட்டுக்கோங்க ஃபேன் கீழ காய போட்டுக்கோங்க ஒரு 20 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம கையில தொட்டு பார்த்தோம்னா லைட்டா ஈரப்பதமா இருக்கணும் அப்ப மிக்ஸில போட்டு நாம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதான் கரெக்ட்டா இருக்கும் லைட்டா ஈரப்பதமா இருக்கணும் மாவு வந்து சலிக்கும்போது நம்ம நார்மலா மாவு சலிப்போம் இல்லையா அந்த சல்லடை சலிக்காம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருசா இருக்கிற ஓட்டைய வந்து இருக்கிற மாதிரி பார்த்து சலிங்க இத வந்து கொஞ்சம் கோஸ் பதமா சலிச்சு எடுத்துக்க சொல்லுவாங்க ரொம்ப பவுடரா இல்லாம அதனால அந்த மாதிரி இதல வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க மாவை இத நம்ம சலிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம பாகு காய்ச்சலாம் பாருங்க இதுல நான் வந்து ஏலக்காவே சேர்த்துக்கிட்டேன் பாகு காய்ச்சறதுக்கு வெல்லம் வந்து 200 கிராம் எடுத்துர்க்கேன் அதுல 150 ml தண்ணி ஊத்தி இருக்கேன் நான் அடுப்புல வச்சு காய்ச்சாம டைரக்டாவே வந்து கரைச்சிட்டு வடிகட்டி அப்புறமா அடுப்புல காய்ச்சிட்டேன் நீங்க அடுப்புல வச்சு காய்ச்சியும் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டிட்டு இப்போ நம்ம பாகு போல காய்ச்ச ஆரம்பிச்சிரலாம் இதுக்கு பதம் அப்படிங்கிறது வந்து இளம் பதமா இருக்கணும் தண்ணியில ஊத்துனா கரைய கூடாது கையில எடுத்தா வரணும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும் அது வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப உருட்டு பதம்னு சொல்லுவாங்களே திக்கா அது மாதிரி இருந்துச்சு அப்படினா நமக்கு அதிரசம் வராது அதனால அத வந்து கரெக்ட்டா பாத்துக்கோங்க சிம்ல வச்சிட்டு நாம அத வந்து பாகு போல காய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி வந்து கரெக்ட்டான அளவுல ஊத்தினா தான் மாவு போடும்போது கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணும் நம்ம 1 kg செஞ்சு காட்ட முடியாதனால நம்ம 300 கிராம்ல வந்து அதிரசம் செஞ்சிருக்கோம் அதுக்கான குவாண்டிட்டி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ பாருங்க கொதி வந்திருக்கும் பாருங்க கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இத நம்ம தண்ணில ஊத்தி இது போல செக் பண்ணி பார்க்கணும் பாருங்க கரெக்ட்டா கரையுது லைட்டா அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம திக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி வந்து தண்ணில ஊத்தி பார்க்கலாம் இப்போ பாருங்க இது வந்து இப்போ கரையில அதனால நம்ம கையில எடுத்து பார்க்கலாம் நமக்கு வருது அப்படினு பாருங்க கையில எடுக்க வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம மாவு போடலாம் கரெக்ட்டா இருக்கு நான் உருண்டு வரல அதனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம மாவு போட்றலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டுங்க அதான் கரெக்ட்டா இருக்கும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டோம் அப்படினா நம்மனால அந்த கிண்டி பதம் வந்து நமக்கு கரெக்ட்டா வராது அதனால போட்டுட்டு கிண்டுங்க இல்லனா யாரையாவது போட சொல்லிட்டு நீங்க கிண்டுங்க அதான் கரெக்ட்டா இருக்கும் பாருங்க இது போல கொஞ்சம் கொஞ்சமா கிண்டி எடுத்துக்கோங்க நமக்கு எல்லாத்தையும் போடறதை விட இப்படி பண்றது கரெக்ட்டா இருக்கும் சீக்கிரமாவே கொட்டிடுங்க ஏனா வந்து பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறுக ஆரம்பிச்சிரும் அதனால வேக வேகமா வந்து நம்ம கொட்டி கிளறிக்கிறது கரெக்ட்டா இருக்கும் நமக்கு பாருங்க இது போல எல்லாத்தையும் நம்ம போட்டு கிளறி எடுத்துக்கலாம் கிளறி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாத்திட்டு நம்ம வந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்து நம்ம அதிரசம் சுடணும் அது வரைக்கும் நம்ம இத வந்து டைட்டான பாக்ஸ்ல இல்ல தட்டு போட்டு மூடி வச்சிரணும் பாருங்க நம்ம 2 நாள் கழிச்சு எடுத்து பார்க்கறோம் நமக்கு கரெக்ட்டா இருக்கு இத நாம வந்து இந்த ஸ்டேஜ் நமக்கு கிடைக்கலனா லைட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு பாருங்க அப்ப கரெக்ட்டா வந்துரும் இப்போ நம்ம பால் மாதிரி செஞ்சிட்டு நம்ம தட்ட ஆரம்பிச்சிரலாம் நம்ம ஒரு ஷீட் இல்லனா தட்டல கூட எண்ணெய் தடவிட்டு பால் மாதிரி செஞ்சிட்டு அத நம்ம அதிரசத்தை தட்ட ஆரம்பிச்சிரலாம் பாருங்க நம்ம அதிரசத்தை வந்து எண்ணெயில போடும்போது நல்லா உப்பி பூரி போல நல்லா பெருசா வந்து அப்புறம் திருப்பி விடணும் அந்த அளவுக்கு வருதான்னு ஃபர்ஸ்ட் ஒன்னு செஞ்சு தட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்ததெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க நல்லா பாத்தீங்கன்னா எண்ணெய் பாக்கும்போதே தெரியும் நல்லா பூரி போல உப்பி வரும் அப்பனா நம்ம கரெக்ட்டான இதெல்லாம் எல்லாமே செஞ்சிருக்கோம் அப்படின அர்த்தம் இது போல ஓட்ட போடாமயே செய்யலாம் இது மாதிரி செஞ்சிட்டு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அதிரசம் தட்டும்போது கொஞ்சம் திக்கா தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லிசா தட்டினீங்கன்னா மொறுமொறுன்னு ஆயிடும்
இப்போ நம்ம எண்ணெயில் செக் பண்ணுறதுக்காக வந்து சின்னதாக ஒரு பால் மாதிரி உள்ளே போட்டிருக்கோம். அது பாருங்கள், போட்டோனையும் நல்லா எலும்பி மேலே வரணும். அப்படி இருந்தால் கரெக்டான நம்ம எண்ணெய் சூடுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதிரசத்தை போட ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு போடுங்க எல்லா அதிரசத்தையும். பாருங்கள், நம்ம போட்டோனையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுவே மேலே எலும்பி வரும். நம்ம இதில் ஓட்டை போட்டிருக்கறனால நம்மளுக்கு பூரி போல் வரல. நம்மளுக்கு ஓட்டை போடாமல் போடும்போது கரெக்டாக வந்துருந்துச்சு. அந்த மாதிரி இதில் வந்தது. அதனால் கொஞ்சம் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு 2-3 வாட்டி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், வேகட்டும். பாருங்கள், பபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு அடங்கி நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து போட்டுட்டு செக் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கா, வெந்திருக்கா உள்ளேன்னா. அப்புறமா அடுத்தடுத்து அதே ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். எடுக்கும்போது நம்ம இன்னொரு கரண்டி ஏதாவது வச்சு மேலே வந்து அந்த எண்ணெயெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா அதிரசத்தில், அதனால் அழுத்தி விட்டுருங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி கையில் வச்சா நம்மளுக்கு சுடும், இல்லைன்னா தண்ணி எண்ணெய் படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா அதிரசத்தையும் தட்டி எடுத்தாச்சு. நம்ம இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்துருந்தது. அளவுகள் மட்டும் கரெக்டாக போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.